வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இந்த கேட் எக்ஸாம் அப்படின்னும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி ஒரு எந்த அவேர்னஸுமே இல்லாமல் இருக்கிறாங்க. நானும் நிறைய இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கேட் எக்ஸாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஈவன் Tier 1 காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாம்னா ஒரு எம்இ எம்டெக் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு அது அப்படி மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. கேட் எக்ஸாம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கேட் எக்ஸாம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்இ எம்டெக்கும் அதில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு சீட் கொடுக்கறது இல்லாமல் அதில் உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பார்ட் டைம் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு பார்ட் டைம் லெக்சரர் மாதிரி நீங்கள் ஒரு ஆசிரியர் பணியில் நீங்கள் ஒரு 8000 பேசிக் சேலரியில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்இ எம்டெக் தான் படிக்க போகிறீங்க. ஆனால் படிக்கிறதுக்கு உங்களுக்கு லெபார்டரியில் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தரது, எக்ஸாம் பேப்பர்ஸ் வேல்யூவேஷன் பண்ணுறது, ரிசர்ச்சில் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்குக்கு உங்களுக்கு ஒரு 8000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் கேட் எக்ஸாம் முடிக்கும் போது உங்களுக்கு பப்ளிக் செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் திருச்சி இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு. அதுக்கு நாளுக்கு நாள் டெய்லி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த பொதுத்துறை நிறுவனங்களில் உங்களுக்கு நல்லபடியான சேலரியில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் கேட் எக்ஸாம் முடிச்சுட்டு போகும்போது. ஸோ அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் இந்த கேட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஃபார்ம் படித்தவங்க, ஸோ எம்எஸ்சி, எம்சிஏ படித்தவங்க, ஸோ எம்டெக் படித்தவங்க, இந்த மாதிரி டுவல் டிகிரி படித்தவங்களும் எழுதலாம். பிஇ பிடெக் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம். சரிங்களா? ஸோ அதனால கேட் எக்ஸாம் அப்படின்றது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் செகண்ட் இயரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் இது அப்ளை பண்ணுறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, உங்களுக்கு பிப்ரவரி அந்த மாதிரி மந்தில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஒரு 65 கொஸ்டின்ஸ் இதில் வரும். சரிங்களா? இந்த 65 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் ஒரு 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கு நடக்கும் இந்த எக்ஸாம். இதில் மைனஸ் மார்க்கும் உண்டு. இது உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா நியூமெரிக்கல் ஆன்சர் தான். சரிங்களா? நியூமெரிக்கல் ஆன்சர் சீட்டை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் சீட்ஸ் வரும். இதில் நீங்கள் ஒரு 22 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் உங்களோட சப்ஜெக்ட் மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த ட்ரிபிள்இயாக இருக்கலாம். ஸோ அந்த எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கலாம். ஸோ எது உங்களுடைய சப்ஜெக்டோ நீங்கள் அதை எடுத்து இது பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 21 சப்ஜெக்ட் இருந்தது. இப்போ எக்காலஜி அண்டு எவால்வேஷன் அந்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நீங்கள் கேட் எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய ஆன்லைனில் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. உங்களுக்கு நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பரு, அதுக்கான உங்களுக்கு பெஸ்ட் கோச்சிங் எப்படி எடுத்துக்கலாம், எந்த கைடு பெஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்ற நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் கேட் எக்ஸாம் வரைக்கும் நான் போய் கிளியர் பண்ணணும், நான் வெறுமா அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக கவுன்சிலிங் வழியாக போகிறேன், ஒரு பிஇ பிடெக் முடிச்சுட்டு நான் பிளேஸ்மெண்ட் ஆவேன் அப்படின்றத தாண்டி கேட் எக்ஸாம் நான் டார்கெட் பண்ணுறேன், அதை நான் கிளியர் பண்ணணும், அது முடிச்சுட்டு நான் நிறைய பப்ளிக் செக்டர் வேலைக்கு போவேன், இல்லை அதை வச்சு ஸ்டைஃபனில் நான் எம்டெக் படிப்பேன், எம்இ படிப்பேன், அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கேட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சு கொள்ள நம்மளோட கீழே தெரியுற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.